எல்லா காரியங்களிலும் தமது வேலைக்காய் காத்திருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு ஏற்ற காலம், டியூ டைம். வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் 75. உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம். உமது நாமம் சமீபமாய் இருக்கிறதென்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கின்றன. நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன். பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது. அதன் தூண்களை நான் நிலைநிறுத்துகிறேன். வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதேயுங்கள் என்றும், துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்றும் சொன்னேன். உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள், இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தரத்திலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது, அதிலிருந்து வார்க்கிறார். பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரும் அதன் வண்டல்களை உறிஞ்சி குடிப்பார்கள். நானோ என்றென்றைக்கும் இதை அறிவித்து யாக்கோபின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். இன்றைய மனப்பாட வசனம் 1 பேதுரு 5:6. ஏற்ற காலத்திலே கடவுள் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். Submit yourselves under the mighty hand of God, so he may exalt you in due time. யூதர்களின் கூடார பண்டிகை நெருங்கி வந்து கொண்டிருந்தது. பண்டிகைக்கு போய் வெளிப்படையாய் அற்புதங்களை செய்யும்படி இயேசுவின் உடன் சகோதரர் அவரை வற்புறுத்தினார்கள். பிரபலமாயிருக்க விரும்புகிற யாரும் மறைவிலே ஒன்றையும் செய்ய மாட்டார் என்றார்கள் அவர்கள். இதை நீங்கள் யோவான் 7:4 வாசித்து பாருங்கள். ஆனால் இயேசு சொன்ன பதில் என்ன தெரியுமா? என் வேளை இன்னும் வரவில்லை, உங்கள் வேளையோ எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறது. உயர்வு திட்டத்தை சிபாரிசு செய்தது தமது சொந்த சகோதரர் எனினும் இயேசு அதை நிராகரித்து விட்டார். இயற்கையான சுபாவம் உள்ள மனிதன் தேவ காரியங்களை அறிய மாட்டான் என்றும், ஊனியல்பு சிந்தை கடவுளுக்கு விரோதமான பகை என்றும் இயேசு அறிந்திருந்தார். இன்று பிரசங்கிமார் பலர் இறைவனது பரிபூர்ண சித்தத்திலிருந்து விலகியது வேண்டாத ஒப்புமையினாலும், ஸ்ட்ரெயின்ட் கம்பேரிசன், தவறான ஆலோசனைகளினால் தானே. ஐயகோ, பிரபலத்தை இச்சித்ததால் எத்தனை ஊழியங்கள் கேடடைந்து வியாபாரமயமாகிவிட்டன. ஏசாயாவின் தரிசனம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அங்கே சேராபீன்கள் ஒவ்வொன்றுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. என்ன செய்தார்கள்? 2 செட்டைகளை வைத்து தங்களுடைய முகங்களை மூடிக்கொண்டார்கள். அடுத்த 2 செட்டைகளை வைத்து தங்களுடைய பாதங்களை மூடிக்கொண்டார்கள். மீதி உள்ள 2 செட்டைகளை வைத்து அவர்கள் பறந்து அங்கே திருப்பணி செய்தார்கள். நாம் ஊழியம் இப்படிதான் செய்ய வேண்டும். நம்மை நாம் மறைத்து கொண்டு ஆண்டவருக்கு நாம் பணி செய்ய வேண்டும். கிழக்கில் இருந்தோ மேற்கில் இருந்தோ தெற்கில் இருந்தோ அல்ல, மேலிருந்தே உயர்வு வரும் என்று இயேசு அறிந்திருந்தார். திடமான இவ்வெண்ணத்தினால் தான் இதுபோன்று மலையுச்சியில் இருந்து வந்தது ஒரு சோதனை அலட்சியமாய் தூக்கி எறிந்தார் பிசாசு. அவரை ஒரு பெரிய மலையின் உச்சியில் கொண்டு போய் நிறுத்தி பூமியினுடைய ராஜ்யங்களை எல்லாம் அவருக்கு காட்டி, என்னை பணிந்து கொண்டால் இவையெல்லாம் உமக்கு சொந்தமாகும் என்றார். இயேசுவோ எல்லா முழங்கால்களும் முடங்கி தனது கர்த்தத்துவத்தை அறிக்கை பண்ணவிருக்கும் பிதா குறித்துள்ள காலத்திற்காக காத்திருந்தார். அதற்கிடையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதை மேற்கொள்ள தன்னை அவர் பயிற்றுவித்திருந்தார். இயேசு 5 அப்பம் 2 மீனை கொண்டு பல்லாயிரம் மக்களுக்கு உணவளித்து பின்னர் மீதியானவைகளை 12 கூடைகளில் நிரப்பப்பட்டதை கண்ட மக்கள் அவரை அரசராக்கும்படி பிடித்து கொண்டு போக விரும்பினார்கள். தந்தையின் வேலைக்காக காத்திருந்த இயேசுவோ அதை அறிந்து அவர்களை விட்டு விலகி தனியே மலையின் மேல் ஏறிவிட்டார். இதை யோவான் 6ஆம் அத்தியாயத்திலே வாசித்து பாருங்கள். ஏற்ற காலத்தில் கடவுள் உயர்த்தும்படி அவரது பலத்த கைக்குள் அடங்கியிருக்க வேண்டும் என்று இளைஞருக்கு பேதுரு போதித்ததை இன்றைய மனன வசனத்தில் நாம் கற்றோம்.
கடவுள் நமக்கென்று நியமிக்காத இடத்திற்கு ஒரு மனிதனும் நம்மை தூக்க முடியாது. அவர் நம்மை வைத்துள்ள இடத்திலிருந்து எவரும் நம்மை இறக்க முடியாது. மறுபடியும் நான் அதை வாசிக்கிறேன். கடவுள் நமக்கென்று நியமிக்காத இடத்திற்கு ஒரு மனிதனும் நம்மை தூக்க முடியாது. அவர் நம்மை வைத்துள்ள இடத்திலிருந்து எவரும் நம்மை இறக்க முடியாது. No man can lift us to a place that God has not designed for us, nor can any man bring us down from where God has placed us. நமக்கு இழைக்கப்பட்ட அநியாயத்தை கடவுள் சரி கட்டுவார். இச்சத்தியத்தை எவ்வளவு சீக்கிரம் கற்கிறோமோ அவ்வளவு மேல். அப்பொழுது குழப்பங்களும் போராட்டங்களும் நமக்கு குறையும். நம்மை நாமே உயர்த்தி பிரபலமாக்க எடுக்கும் முயற்சிகள் யாவும் நம்மை பிசாசின் கைகளில்தான் ஒப்படைக்கும். முடிவோ பரிதாபமாயிருக்கும். எனவே பொறுமையாயிருங்கள், பொறுமையாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ரோஜா மொட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த ரோஜா மொட்டை ஒரு சுத்தியலை வைத்து அடித்து நீங்கள் விரிய செய்ய முடியாது. அது தன்னால் விரிய வேண்டும். அதே விதமாகத்தான் ஆண்டவருடைய ஏற்ற காலத்திற்காக காத்திருக்கும் பொழுதுதான் அது அழகாக விரிந்து மலர்ந்து ஆண்டவரை மகிழ பண்ணும், நமக்கும் ஆசீர்வாதமாயிருக்கும். பொறுமை, தாழ்மை, அன்புருக்கம், பெருந்தன்மை உள்ளவரே, மரணம் வரையும் உம்மை தாழ்த்தினதால் அல்லவோ மேலான நாமம் பெற்றீர். வாலிபரே, நங்கையரே, ஊழியரே, ஏற்ற காலத்திலே கடவுள் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். Submit yourselves under the mighty hand of God, so he may exalt you in due time. ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல ஆலோசனைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களை நாங்களே உயர்த்தி கொள்ள, மக்களை எங்களுக்காக தூண்டிவிட்டு நாங்கள் பிரபலமாகிக் கொள்ள எங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அது பல வகைகளில், பல கோணங்களில், பல ரூபங்களில் வரும் ஆண்டவர். அது எங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் மூலமாக வரும், எங்கள் உறவினர்கள் மூலமாக கூட வரும் ஆண்டவர். ஆனால் இவைகளை எல்லாம் இயேசு எவ்வளவு அழகாக அடையாளம் கண்டு, பிதாவே உம்முடைய வேலைக்காக அவர் காத்திருந்தாரே, அவர் ஏமாந்து போகவில்லை, அவருடைய எதிர்பார்ப்பு வீண் போகவில்லை. ஏற்ற வேளையிலே கர்த்தர் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி ஒரு பெரிய நாமத்தை கொடுத்து எல்லாருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்க செய்ய தேவரீர் வாக்களித்தீரே. இந்த அருமையான ஒரு முன்மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் எங்கள் கண்களுக்கு முன்னால் நாங்கள் நிறுத்திக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவிதார். அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு உலகத்தினுடைய வணிக முறைகளிலே, வியாபார முறைகளிலே நாங்களும் சிக்கிக்கொள்ளாதபடி, பெலிஸ்தியரிடம் இருந்தும் எகிப்தியரிடம் இருந்தும் நாங்கள் இந்த காரியங்களை கற்றுக்கொள்ளாதபடி, நாசரேத்தூரின் எளிய தச்சனிடம் இருந்து இயேசுவை நாங்கள் இவ்விதமாகத்தான் கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று தேவரீர் நாங்கள் பொறுமையாக, நிதானமாக, பிடிப்பாய் இறுதி வரை இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.